ஹொர்முஸ்ங்கிறது அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதாக இருந்தால் இவங்க யார்கிட்ட அனுமதி கேட்டிருப்பாங்கன்னா அமெரிக்காட்ட தான் அனுமதி கேட்டிருப்பாங்க. ஆனால் எந்த அனுமதியையும் அமெரிக்காவிடத்தில் ஈரான் கேட்கல, நேரடியாக ஈரானிடத்தில் தான் கேட்டிருக்கிறது. இதில் இருந்து ஹொர்முஸ் என்பது இந்த நிமிடம் வரைக்கும் ஈரானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். வளம மாதிரி அந்த பைத்தியம் விளையாடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது பைத்தியம் விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்றைக்கு ஈரான் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. அது என்ன அறிவிப்புன்னு கேட்டால், பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஒரு மாபெரும் எரிவாயு பகுதி ஈரானிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய ஹேக்கர்கள் குழு இங்கிலாந்தினுடைய மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை மொத்தமாக முடக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தி. அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனம் முதலாக ஈரான் வரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகளும் இணைந்து நடத்திய தாக்குதல்கள் தற்போது யுத்தமும் இல்லை, யுத்தம் இல்லாமலும் இல்லை என்கிற ஒரு நிலையை அடைந்திருப்பது நமக்கெல்லாம் தெரியும். மத்திய கிழக்கை பொறுத்தவரையில தற்போது யுத்தம் நடக்கிறதா என்றால் ஆம், யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா இல்ல, யுத்தம் நடக்கல என்று சொல்லுகிற அளவுக்குத்தான் நிலைமை மாறி போயிருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன நடக்கலாம் என்பதை யாராலும் ஊகிக்க முடியாத அளவுக்கு அமெரிக்கா ஒரு சேற்றுக்குழியில் தள்ளப்பட்டிருக்கிறது, அல்லது ஒரு சேற்றுக்குழியில் புதைந்து நிற்கிறது என்பதை மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய தாக்குதல்களுக்கு முன்பதாகவே மறைந்த ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னாருன்னா, ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் ஈரானுடைய சதுப்பு நிலங்களில் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும்